நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து 2022 பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் அடல் சீரீஸாக எடுக்கப்பட்ட த சம்மர் ஐ டேர்ன்டு ப்ரீட்டி அப்படின்ற சீரீஸோட சீசன் 1, 2 இந்த ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. சரி, சீரீஸோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். அதாவது நம்ம ஹீரோனான பெல்லிக்கு பார்த்தீங்கன்னா 16 வயசு முடிய போகுது. ஸோ இவங்களுடைய சம்மர் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு இவங்களுடைய சம்மர் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு போவாங்க. ஸோ இவங்க அம்மாவுடைய அந்த ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துட்டு 2 பசங்க இருப்பாங்க. முதல் பையன் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு க்ரஷ் இருக்கும். 2வது பையன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினிய ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது எங்கிருந்தோ ஒருத்தன் கோமாளி மாதிரி வந்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ண ஆரம்பிப்பான். இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்ல நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த சீரீஸோட கதையா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த சீரீஸ்ல இருக்கிற ஒரு கேரக்டருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல வந்துட்டு ஒரு சில ப்ராப்ளம் இருக்கும். அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல வந்துட்டு ரொம்ப நீட்டாவே எடுத்து சொல்லியிருப்பாங்க. தென் ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரீஸ் நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் கொண்டு போவாங்க. இருந்தாலுமே அது இந்த சீரீஸோட என்கேஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணலை. இருந்தாலுமே இந்த சீரீஸோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு புதுசெல்லாம் எதுவுமே இருக்காது. ரீசெண்டாக வெளிவந்திருக்க படங்கள் இருக்கிற ஸ்டோரி தான் இந்த சீரீஸ்லையுமே இருக்கு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளேவோட நீட் அண்ட் கிளீனாக இருக்கிற ஒரு ரொமான்டிக் சீரீஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த சீரீஸை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. சீரீஸில் பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ தனியாக மட்டுமே பாருங்க.